Hello students, இன்னைக்கு once again we are meeting for another case scenario question. Financial management தான் இந்த சாப்டர்ல அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே இதெல்லாம் கதையாக இருக்கிறதெல்லாம் தேவைப்பட்டால் மட்டும் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஎன்எல்லோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர certain ratios based on முடிஞ்சு போன அந்த வருஷத்தோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போவே நீங்கள் பை நவ் யூ வுட் ஹவ் கெஸ்ட் நமக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், அதாவது சாப்டர் 3லேருந்து தான் இந்த கேஸ் சினாரியோ நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ டேஸில் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ஆஃப் சிஎஃப்ஓ கரெக்டாக இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இங்கே இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ டேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் த ரேஷியோஸ் ஆர் பேஸ்ட் ஆன் க்ளோசிங் ஃபிகர்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலி என்ன பண்ணுவோன்னா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அந்த பேசிஸில் கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்தது மந்த்ஸில் வேணும்னா இன்ட்டு 12 போடுவோம், டேஸில் வேணும்னா இன்ட்டு 365 போடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோசிங் ஃபிகர்ஸில் மட்டும்தான். எஸ், ஈவன் அதர்வைஸ் அவங்க நமக்கு ஓப்பனிங் ஃபிகர்ஸ் கொடுத்தாதான் ஆவரேஜ் எடுக்க முடியும். அப்போ நமக்கு இங்கே க்ளோசிங் இன்வென்ட்ரிங்கிறது இங்கே இருக்குது 38,60,000. அதுக்கு அடுத்தது சிஓஜிஎஸ், யூஸ்வலி இன்வென்ட்ரி நம்ம சிஓஜிஎஸ் பேசிஸில் போடுவோம். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கேல்குலேட்டரில் 76,40,000, இங்கே வேர் இஸ் இட் இன்வென்ட்ரி, அப்போ 3860. அப்போ நான் ஒன்லி த ஃபஸ்ட் 4 டிஜிட் எடுக்கிறேன். 3860 டிவைடட் பை, மறந்துட்டேன் அதுக்குள்ளே, 7640 இன்ட்டு 365 போட்டேன்னா 184.4 டேஸ் வருது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இந்த 185 டேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நமக்கு இந்த போர்ஷன் ஆல்சோ செக் பண்ணணும். சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காருன்னு மேலே போய் குவிக்காக பார்க்கலாம். சிஎஃப்ஓ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் எக்ஸஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. அப்போ அதை எதை வச்சு செக் பண்ணலாம்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் 100 டேஸ். ஆனால் நம்மளோட இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் 185 டேஸ். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் டேர்ன் ஓவர். ரிசீவபிள்ஸ் டேர்ன் ஓவருக்கு ஒன்ஸ் அகெயின் சேம் தாம்மா, சேல்ஸ் பை நமக்கு ரிசீவபிள்ஸ் பை சேல்ஸ் போடுவோம் இல்லையா? ரிசீவபிள்ஸ் ஒன்ஸ் அகெயின் க்ளோசிங் ஃபிகர் தான். ரிசீவபிள்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 39,3997 divided by சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12500. ரிமெம்பர், ருபீஸ் இன் 1000 போட்டு 365 போட்டால் எனக்கு 116.7 டேஸ் வருது. ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி த ஆன்சர். இங்கே அசர்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வென்ட்ரி கூட வைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்களோட ஒப்பீனியன் என்னதுன்னா, ரிசீவபிள்ஸ் ப்ராப்பர் டைமில் கலெக்ட் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசீவபிள்ஸோட நம்மளோட ஹோல்டிங் பீரியட் இஸ் மச் ஹையர் தேன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் ரிசீவபிள்ஸோட டேஸ் என்னதுன்னு பார்க்கலாமா? இந்தா இருக்குது. அப்போ இந்த 90 டேஸை விட நம்மளோட 117 டேஸ் இஸ் much higher. So this is the correct answer. So இந்த number of days வச்சே நீங்கள் மார்க் பண்ணிடலாம். பட் இங்கே நம்ம எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து கொடுக்கறதுனால தான் நம்ம ரெண்டுத்தையும் பார்க்குறோம். ஏன்னா இங்கே ஒருவேளை 117 டேஸ் கொடுத்து assertion of management is correct, இன்னொரு தரம் 117 டேஸ் கொடுத்து assertion of management is not correctனு கொடுத்தால் you have to visit the question again to check which the correct answer is. ஓகே, அடுத்தது ₹1 ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? அப்போ பேசிக்கலி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட டோட்டல் சேல்ஸ் 125 lakh.
அதுக்கு நமக்கு செலவான ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. பேசிக்கலி 76,40,000 ப்ளஸ் 29,10,000 அதை ஆட் பண்ணுறது பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், 12500 மைனஸ் 19,550 போட்டால் எனக்கு 105,50,000 கிடைக்குது. இது 125 லேக்குக்கு. அப்போ டிவைடட் பை 12500 போட்டால் எனக்கு ₹1 சம்பாதிக்க நான் 0.844 எனக்கு செலவாகுது. லெட்டஸ் சி அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். எஸ், 0.844 இருக்கு. ஸோ வெரி வெரி சிம்பிள். இப்போ 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். நமக்கு இதுதான் டஃபஸ்ட் கொஸ்டின். யூஸ்வலாக 4th கொஸ்டின் இல்லைன்னா 5th கொஸ்டின் தான் லாங் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ப்ரொஜெக்டட் லாங் டேர்ம் டெட் கேட்டிருக்காங்க. ரிமெம்பர், நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போன வருஷத்தோட எக்ஸ்பென்ஸை பேஸ் பண்ணி. ஆனால் 4th and 5th கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கிற சர்டன் டேட்டாவை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்டடாக கேட்குறாங்க. இப்போ இங்கே ப்ரொஜெக்டட் லாங் டேர்ம் டெட் அந்த என்னென்னா எக்விட்டியோட 0.5 அப்படின்னா எக்விட்டி அப்படிங்கிறது பேசிக்கலி என்னென்னா பெய்டப் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ். அதை தான் நம்ம எக்விட்டி ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். எக்விட்டி ஃபண்ட்ஸோட பாதி தான் லாங் டேர்ம் டெட் இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, எக்விட்டி கேபிட்டல் இஸ் டு ரிசர்வ் 1:1 இருக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா எக்விட்டி கேபிட்டல் 30 lakh இருக்குது. இது கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே 30 + 30 60 lakh இருக்கணும். சொல்கிறாங்க 60 lakh எக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கணும்னா லாங் டேர்ம் டெட்ஸ் அதோட 0.5 அதாவது 30 lakhs. லெட் அஸ் செக் வெதர் அந்த ஒரு ஆன்சர் இருக்கான்னு பார்த்துடலாமா? எஸ், இங்கே பி இருக்குது, 60 lakh ஆல்சோ இருக்குது. ஒரு தடவை ஆன்சரை செக் பண்ணிக்குவோம். 5th சப்டிவிஷனுக்கு பி அதாவது 30 lakh. இப்போ இந்த கொஸ்டின் இட் வில் டேக் சம் டைம். ஒன்ஸ் அகெயின் இப்போ இந்த மற்ற 4 கொஸ்டினுக்கு 8 மார்க் நீங்கள் அழகாக ஒரு 4-5 நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்க. நீங்கள் ஒரு 5 minutes ஸ்பேர் பண்ணலாம். பட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் யூ ஒர்க் அவுட் த ஆன்சர். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொஜெக்டட் இங்கே ஒரே ஒன்று கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நான் நோட்டீஸ் பண்ணி உங்களோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வரேன். என்னதுன்னா ஓகே, இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடுத்த வருஷத்துக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே கேஷ் பேலன்ஸ் சேம் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற கேஷ் பேலன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற க்ளோசிங் இன்வென்ட்ரி தான் நமக்கு இப்போ ஓப்பனிங், அதோட 70% கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே கிடைச்ச டெட்டாஸ் டேர்ன் ஓவரை விட்டுருங்க. நம்ம இந்த 100 days பேஸ் பண்ணி டெட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ 100 days வச்சு நம்ம டெட்டாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சேல்ஸ் வேணும். கரெக்டா? சேல்ஸ் தான் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரிசர்வ்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 12 lakh அப்படின்னா அந்த 12 lakh அப்படிங்கிறது நம்ம ப்ரொஜெக்டட் நெட் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த 12 lakh நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருந்தால் நமக்கு சேல்ஸ் இன்டு 15% தான் 12 lakh. அப்போ சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 divided by 15% அதாவது 80 lakh. எஸ், 80 lakh தான் நம்மளோட சேல்ஸ். 80 lakh சேல்ஸ்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 50%. அப்படின்னா 40 lakh தான் COGS. 40 lakh rupees, 40 lakh தான் COGS. அப்போ நமக்கு COGS கிடச்சிருச்சு, அடுத்த வருஷத்தோட ப்ரொஜெக்டட் சேல்ஸ் கிடச்சிருச்சு. அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கஷன் இதிலேயே பண்ணிடுறேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக பார்க்கலாமா? ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரொஜெக்டட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், கிராஸ் ப்ராஃபிட் 40 lakh, COGS 40 lakh.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்முலாவில் நம்ம 100 days இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் பை சேல்ஸ் இன்டூ 365. அப்போ நம்ம அந்த பேசிஸில் நமக்கு 100 days கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ரிவர்ஸ் ஒர்க்கிங் போட்டு க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த இந்த இதை வச்சு தான் நமக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணோம். அப்போ அந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி இப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரியாக எடுத்து அதோட 70%. ஒன்ஸ் அகெயின் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவருக்கு எப்போவுமே சிஓஜிஎஸ் எடுப்போம். ஓகே, ஏன்னா வேறு எதுவும் பர்ச்சேசஸ் பற்றி எதுவும் கொடுக்காதனால சிஓஜிஎஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த பேசிஸில் போடும்போது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கிடைக்குது. இப்போ நமக்கு க்ளோசிங் ரிசீவபிள்ஸ், க்ளோசிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் கேஷ் பேலன்ஸ். அதில் வந்து நம்ம க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் அதை மைனஸ் பண்ணோன்னா நெட்வொர்க்கிங் கேபிட்டல் 40 lakh கிடைக்குது, 27,000 சம்திங் கிடைக்குது. அந்த ஆன்சர் இங்கே கண்டிப்பாக இருக்கணும். எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம் கிடைச்சா பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கெஸ் ஒர்க் தான். இந்த சம்மில் ஷார்ட்கட் மெத்தட் எதுவும் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். எல்லாமே 40s கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் தான். எஸ், மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு இது வேணால் பண்ணிக்கலாம். நம்மளோட கரண்ட் ஆசெட்ஸ் அப்படிங்கிறது 83,87,000 மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 39,47,000. அப்படின்னா 44,40,000 தான் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் முடிஞ்சு போன வருஷத்தோடது. அப்போ நம்ம அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஒரு கேல்குலேட்டட் கெஸ்னால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அகெயின் லக்கு தான். இல்லைன்னா டைம். ஆனால் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 3 to 4 minutes டு ஒர்க் அவுட் த நெட்வொர்க்கிங் கேபிட்டல். அகெயின் நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற எல்லா கேஸ் சினாரியோ ஐ எம் ஒர்க்கிங் இட் அவுட் ஃபார் யூ. இது தவிர கேஸ் சினாரியோ புக்லெட் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏதாவது கேஸ் சினாரியோ சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னா ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதே மாதிரி ஃபாலோ மை இன்ஸ்டா ஐடி அண்ட் டவுன்லோட் தி ஆப் அண்ட் கெட் பெனிஃபிட்டட். ஆப் பற்றின டீட்டெயில்ஸை என் கார்டில் நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ.